பாடு வேற லெவல் தல, வேற லெவல் தல, சூப்பர் தல, சூப்பர் தல, சூப்பர் தல, சூப்பர் தல. இன்னும் 10 வருஷம் பார்க்கலாம் தல படத்தை. யார் மாத் யா நிக்கம் சியா நிக்கம் சியா எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லா இருக்கு. ஆர் ரஞ்சித் படம் டிஃப்ரெண்டாக இருக்கு. கேஸ்ட் பேஸ் பண்ணி இல்லாமல் ஒரு புதுசாக இருக்கு. சார்பட்டா படங்கள்ல இருந்து கபாலி கிட்ட இது மச் பெட்டரா இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஜிவி தான் படத்தை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணாரு. ஜிவிக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்ட் தரும். எல்லாத்தையும் கத்தால ஆளே கிடையாது. ஆடியன்ஸ்ன்றது வேற, ரசிகர் விஜய் அஜித்ல தனி. நீ விக்ரம் பேரெல்லாம் வேட்டர்ஸ், ஜீரோ வேட்டர்ஸ், யாருமே வேட்டர்ஸ் கிடையாது. ப்ரோ சொல்ல தேவையில்லை. படத்துல நடிப்புண்டு அவர் மட்டும்தான். நடிகர்லாம் ரசிகர்லாம் மொத்த பேரு. நடிகர் அவர் மட்டும்தான். உடம்பு உருக்கி மெருக்கி எல்லா படத்துக்கும் கெட்டப்ப மாத்துறாரு. எல்லா படத்துக்கும் கெட்ட அந்த முடி வெட்டெல்லாம் பார்த்துக்குவாங்க. அந்த அளவுக்கு போயிருக்காரு. இந்த பூஸ்ட் எக்ஸ்டெண்ட் பார்த்தோன்னா ஜிவி தான் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரஞ்சித் அவரோட ரைட்டிங் ஒர்க், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அண்ட் அவரோட ஸ்டைல் இதுலேயும் காமிச்சிருக்காரு. இந்த வாட்டி ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த படம். மோஸ்ட்டாக தேங்க்யூ. அண்ட் எடிட்டிங் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எடிட்டிங் வந்து நீங்கள் அடுத்து இதுதான், நீங்கள் அடுத்தடுத்து இதாகன்றதே உங்களுக்கு புரியாது. என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு ஒரு ஸ்லோ மூவிங் ஃபிலிம் தான். பட் நீங்கள் 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலிங் இருக்குது, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்லோ மூவி லைக் உங்களுக்கு ஃபாஸ்ட் பிஜிஎம் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லோவாக பார்க்குற ஆளாக இருந்தால் உங்களுக்கு இல்லை. அவரோட டிஃப்ரெண்ட்டான ட்ரை ப்ரோ. அவர் ஸ்டைலில் இல்லாமல் லைக் அவர் டோட்டலாக புது எஃபர்ட் போட்டு லைக் டோட்டல் அட்டம் நியூவாக ட்ரை பண்ணிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலிங் புரியும். எனக்கு என்னன்னா ஒரு 3-4 டைம்ஸ் பார்க்கணும். அவரோட ஆக்சுவலி டைரக்ஷன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க திருப்பி இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நிறையா கற்றுக்கலாம். ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டைலாகாக இருக்கட்டும், அந்த எஃபெக்ட் அவங்க கொடுத்த எஃபெக்டாக இருக்கட்டும், ஒரு சீனுமே அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் நிறைய அரசியலோட இன்க்ளூட்லாம் அந்த காலத்தில் எப்படிலாம் நம்மளை அடிமைப்படுத்தினாங்கிற விஷயத்த ஒரு சீன்லையும் சிம்பிளான வார்த்தையிலையும் அழகாக காமிச்சிருப்பாங்க. எனக்கு விக்ரம் சார் சொன்ன 2-3 டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து வெறும் பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு போராடலை, எங்கள் உரிமைக்காண்டி போராடுறோம்னு சொன்ன விதமாக இருக்கட்டும். ஃபஸ்ட் டைம் நான் கோட்டு போடும்போது எனக்கு கிடைக்கிற மரியாதையாக இருக்கட்டும், அந்த விஷயம்லாம் சொன்ன விஷயம் நல்லா இருந்தது. படிப்புக்காக என்ன வேணால் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோங்கிற ஒரு விஷயத்த சொன்ன விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நம்மளை எவ்வளோ அடிமைப்படுத்தியிருக்காங்கிறத விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. 2.5 மணி நேரம் பார்த்த மாதிரி இல்லை, ஒரு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து காமிச்சுக்கலாமோங்கிற அளவுக்கு அவ்வளோ ஃபீல் கொடுத்துருந்தது. ஒரு 3-4 டைம்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா அந்த ஃபீலே செம்ம மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காண்டியே நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கணும்னு ரெண்டு சாங் ஆக்சுவலி லாஸ்ட் சோக சாங் ஒன்று இருந்தது. அந்த மியூசிக்லாம் பயங்கர ஒரு ஃபீல். கடைசி வரைக்கும் இனிமேல் ஹூஹா அந்த ஒரு கத்தலோட நம்ம உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த மியூசிக்கில். அந்த ஒரு இதாக இருக்கட்டும். மினிக்கி சாங்ஸ் மாசு